ஆக்சுவலாக ஒரு கணவராக அவர் வந்து அந்த பெஸ்ட் கணவர். ஏன்னா அவர் மனைவி என்ன ஒரு கணவர்கிட்ட விரும்புவாங்களோ, என்ன விரும்புவாங்க, தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க. அப்புறம் வந்து தன்னுடைய கௌரவத்தை அவர் காப்பாற்றணும் அப்படின்னு விரும்புவாங்க. இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போ அவருடைய அந்த மீசா சமயத்தில் அவர் வந்து அரெஸ்டாகி இருந்தப்போ, இவங்க வந்து அப்போ தான் கல்யாணமாகி வந்த புதுசு இல்லையா? என்ன அவரோட உணர்வு என்னவாக இருந்ததுன்னா, இப்போ புதுசாக கல்யாணமாகி வந்த இந்த பொண்ணு மேலே, ஐயோ இது கல்யாணமாகி வந்துச்சு, இதோட ராசி தான் வந்து ஹஸ்பண்டை பிடிச்சி உள்ளர போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துடக்கூடாதுன்ட்டு அப்படி தான். ஸோ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களோட அந்த கல்யாணமாகி வருது, அவங்க வந்து மாப்பிள்ளை முறுக்குன்னுலாம் சொல்லுவாங்க. மாமனார் வீட்டுக்கு போகிறதுனா ஒரு பெரிய பீடிகைலாம் இருக்கும். பட்டு ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மாமனார் வீட்டுக்குன்னா ரொம்ப ஆசையாக அந்த மாயவரம் சைடு, அந்த சீர்காழி சைடு போகிறப்பெல்லாம் மாமனார் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஆசையாக விருப்பமாக போயிட்டு வந்து அவங்க அப்பாவோட ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வேறு பேசுவார், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுவார். ஸோ அதனால விருப்பமாக போகக்கூடிய ஒரு இடம் அது அவருக்கு. மனைவியை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கணும்னா அவங்க குடும்பத்தை ரொம்ப அந்த கணவர் வந்து மதிச்சா போதும். விருப்பமாகவே அவர் வந்து ரொம்ப அந்த ஃபேமிலியை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார், ரொம்ப எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அவருடைய இயல்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பசங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ இது மனைவியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுல ஆச்சரியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து அவரோட இயல்பு.